நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மற்றொரு கருத்தாடல் நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இன்று கருத்தாடல் நிகழ்ச்சியில் அனைத்து பொதுமக்களுக்கும் அவசியமான ஒரு விடயம் சார்ந்து பேசிக்கொள்ளவிருக்கிறோம். அவை இன்று அரசியல் பேசுவார்கள் என்று நீங்கள் தவிர்த்து விடாமல் அனைவரும் இன்றைய நிகழ்ச்சியை செவிமடுப்பது மிக முக்கியமானது. அதிலும் இந்த கோவிட்-19 நெருக்கடி நிலையிலிருந்து ஓரளவுக்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கைக்கு பழக்கப்படுகின்ற சூழ்நிலைக்குள் மக்கள் செல்லக்கூடிய நிலையிலே காலத்தின் தேவை கருதி இன்றைய நிகழ்ச்சியில் கோவிட்-19 பாதிப்பு தொடர்பிலே நாங்கள் பேசிக்கொள்ளவிருக்கிறோம். பிரதானமாக டொரண்டோ, GTA, ஒன்டாரியோ மற்றும் தேசிய மட்டத்தில் கோவிட்-19 தாக்கத்தினுடைய இன்றைய நிலை, தடுப்பூசி வழங்கும் செயல் திட்டத்தினுடைய இன்றைய நிலை, இந்த கோவிட்-19 கட்டுப்பாட்டை வீரியப்படுத்தக்கூடிய அல்லது விரைவுபடுத்தக்கூடிய தடுப்பூசி செயற்பாடுகளை கடந்து எதிர்காலத்தில் எவ்வாறு முழுமையான ஒரு பாதுகாப்பை பெற்றுக்கொள்ளலாம் என்ற பல கேள்விகள் சமூகத்துக்கு அவசியமானவையாக இருக்கின்றன. இன்று அவை சார்ந்து பேசிக்கொள்ளவிருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை, விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக ஸ்கார்பரோ ஹெல்த் நெட்வொர்க், லேக்ரிட்ஜ் ஹெல்த் வலையமைப்பு, ஏஜெக்ஸ், பிக்கரிங் மருத்துவமனைகள் ஆகியவற்றிலே அவசர சிகிச்சை பிரிவிலே பணியாற்றக்கூடிய டாக்டர் கண்ணா வேலா அவர்கள் எங்களோடு இணைந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு பல நிகழ்ச்சிகள் மூலமாக ஏற்கனவே அறிமுகமானவர். இந்த நெருக்கடி காலகட்டத்திலே அவருடைய வேலை பழுவுக்கும் மத்தியிலே அவ்வப்பொழுது எங்களுடைய வானொலியிலே இணைந்து கொண்டு கோவிட்-19 நிலவரம் தொடர்பாக மக்களுக்கு தெளிவூட்டியவர். இப்பொழுது மீளவும் உங்களுக்கு தற்போதைய நிலவரம் தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை இன்றைய நிகழ்ச்சியிலே வழங்கவிருக்கிறார். வணக்கம் டாக்டர் கண்ணா வேலா. வணக்கம். வணக்கம். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டமைக்கு முதலில் CMR தமிழ் FM சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்று கொஞ்சம் சுவாரஸ்யம் இல்லாத விடயமாக மக்கள் கருதக்கூடும். என்றால் அநேக மாணவர்களுக்கு பயம் விட்டு போய்விட்டது. இயல்பு வாழ்க்கைக்குள் மக்கள் செல்ல தலைப்பட்டிருக்கிறார்கள். அதிலும் கோடை காலம் என்று வருகின்ற பொழுது பொழுதுபோக்கு நிகழ்வுகள், விடுமுறை காலத்தை கழிப்பது என்பதில் தான் அதிக நாட்டம் செலுத்தப்படுகிறது. அவற்றின் மத்தியிலே அனைவரையும் இழுத்து பிடிக்க வேண்டிய தேவை மருத்துவத்துறை உங்களுக்கும் இருக்கிறது, ஊடகத்துறை எங்களுக்கும் இருக்கிறது. அவை சார்ந்து பேசிக்கொள்ளலாம். முதலில் ஒன்டாரியோவில் கோவிட்-19 தற்போதைய நிலை உங்களால் எவ்வாறு பார்க்கப்படுகிறது? ஆமாம், இப்பத்த நிலை வந்து இப்ப எல்லாருக்கும் தெரியும். ஒன்டாரியோவில் நாங்க ஸ்டெப் 3 ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். அது முழுக்க எங்களோட சக்சஸ்ஃபுல் வேக்சினேஷன் கேம்பெயின் மூலமாகத்தான் எங்களால இந்த 3வது ஸ்டெப்புக்கு வரக்கூடியதாக இருந்தது. அண்ட் இப்ப ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்கள் பார்க்க போனால், இப்ப ஒரு 1.5 மாதத்துக்கு மேல நான் ஒரு கோவிட் இன்ஃபெக்ஷன் பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்றது இல்லை இப்பொழுது. ஸோ அது மிகவும் பாசிட்டிவா இருக்கிறது. கேசஸ் சரியா கம்யூனிட்டிலேயோ ஹாஸ்பிட்டல்ஸ்லேயோ நர்சிங் ஹோம், ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸ் எல்லா கம்யூனிட்டிஸ்லையும் மிகவும் கோவிட்-19 பரவுறதும் தொத்துறதும் மற்றது கேசஸ் வந்து நம்பர்ஸ் வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. நீங்கள் சொல்லுகின்ற ஒரு விடயம் மகிழ்ச்சி தரக்கூடிய விடயம்தான், ஆரோக்கியமான ஒரு விடயம்தான். ஆனால் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற தரவுகள் சற்று நிலவரம் மாறுகிறதோ என்ற ஒரு கேள்வியை தோற்றுவிக்கிறது. இன்று கூட ஒன்றாரியோவில் அறிவிக்கப்பட்ட தரவு என்பது கடந்த 2 வாரங்களில் இல்லாத அளவுக்கு அதிகரித்திருக்கிறது என்று தரவை வெளியிட்டிருக்கிறார்கள். 185 பேர் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே அயல் நாடாக இருக்கக்கூடிய அமெரிக்காவிலும் மீண்டும் அந்த எண்ணிக்கை அதிகரிக்கிறது, இறப்பு எண்ணிக்கை அதிகரிக்கிறது என்ற தரவுகளை கடந்த சில நாட்களாகவே அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அவை இந்த தளர்வுகள் காரணமாக அல்லது எல்லாம் கட்டுக்குள் வந்துவிட்டது என்ற அதீத நம்பிக்கை என்பது ஆபத்தாக போய்விடுமோ என்ற ஒரு கேள்வியும் வருகிறது அல்லவா? ஆமாம், இதுக்கு பல காரணங்கள் இருக்கு. நாங்க கொஞ்சமா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை லிஃப்ட் பண்ணும் பொழுது மாஸ்க் போடுறது, ஃப்ரீயா விடுறது, மற்றது கேதரிங்ஸ் வந்து கூடி, எஸ்பெஷலி இந்த சம்மர் நேரம், பார்பக்யூஸ், நாங்க வெளியில மீட் பண்றது, ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போறது, வீட்டுக்குள்ள பார்ட்டிஸ் அதில் வைக்கிறது, அப்படியான இன்டராக்ஷன்ஸ் மூலமாக நிச்சயமாக இந்த கேஸ் நம்பர்ஸ் வந்து கூட போகுதுன்னு எங்களுக்கு தெரியும். அது வந்து அது எல்லா கண்ட்ரீஸ்லயும் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஓபன் பண்ணிக்கல நிச்சயமாக இந்த கேசஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி ஆக்கள்
பழங்குறதால ஸ்ப்ரெட் பண்ணி கேஸ் நம்பர்ஸ் வந்து கூடிக்கொண்டு வரும். ஆனா அதுல இருக்கிற வித்தியாசம் வந்து உங்களுக்கு ஃபுல்லி வேக்சினேட், இப்போ இந்த வேக்சின் வந்து 2 டோஸ் போட்டிருந்தால் நீங்கள் இந்த கேதரிங்ஸ் உங்களுக்கு COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட உங்களுக்கு ஒரு வெரி வெரி மைல்ட் கேஸா வந்துட்டு போற வாய்ப்பு இருக்குது. அதால தான் நாங்கள் இந்த கேஸ் நம்பர்ஸ் கூடிக்கொண்டு போனால் கூட இப்பொழுது ஹாஸ்பிட்டல்ஸ்ல பேஷண்ட்ஸ் வர்றதில்லை. ஹாஸ்பிட்டல்ஸ்ல அட்மிட் பண்ண தேவையில்லை. ஆக்சிஜன், வென்டிலேட்டர் அப்படி போன்ற சீரியஸ் கேசஸ் வந்து நாங்கள் பார்க்கறது மிகவும் குறைவா இருக்கிறது. ஈவன் தோ இப்ப ஒரு couple weeks-ஆ இந்த ஸ்டெப் 3 ஓபன் பண்ணின நாள்ல இருந்து கொஞ்சம் கேசஸ் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா கூடுற சான்ஸ் இருந்தால் கூட இந்த சீரியஸ் கேசஸ் வந்து இருக்கிறது மிகவும் குறைவா இருக்கிறது. அது முக்கியமான இது. அது ஃபுல்லி வேக்சினேட்டட் பேஷண்ட்ஸுக்கு தான் இது ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. உங்களுக்கு நீங்க வேக்சின் போடாம விட்டால் அல்லது ஈவன் ஒரு டோஸ் கூட இருந்தால் கூட உங்களுக்கு இந்த சீரியஸ் இன்ஃபெக்ஷன், COVID-19 இன்ஃபெக்ஷன், எஸ்பெஷலி இந்த புது வேரியன்ஸ் மூலமாக, டெல்டா வேரியன்ஸ் மற்ற புது வேரியன்ஸ் மூலமாக உங்களுக்கு சிவியர் இன்ஃபெக்ஷன் வர்ற வாய்ப்பு இருக்குது ஸ்டில். ஸோ இந்த COVID-19 பேண்டமிக் வந்து முடியவில்லை. அதான் முக்கியமான மெசேஜ் வந்து இன்னும் COVID-19 பரவி கொண்டுதான் இருக்கிறது. இப்ப நாங்க UK-ய பார்க்க போனால் அவர்கள் இந்த கேஸ் நம்பர்ஸ் thousands டெய்லி புது கேசஸ் வந்து thousandsக்கு மேல பல thousandsக்கு மேல கூடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா அவ எல்லா இதுவும் திறந்தபடியா எல்லாரும் அந்த கேதரிங்ஸ் அதில் இருந்தபடியா இப்ப ஃபியூ வீக்ஸ்க்கு பிறகு அந்த ஓப்பனிங்க்கு பிறகு கேஸ் நம்பர்ஸ் வந்து மிகவும் வேகமாக கூடிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. ஸோ எங்களுக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, எல்லாம் திறந்து முடிய இந்த கேஸ் நம்பர்ஸ் கூட போகிறதுன்னு தெரியும். ஸோ அதுல என்ன முக்கியமான இதுண்டா, முக்கியமாக நாங்கள் வந்து 2 வேக்சின் டோஸ் போடுறது மிகவும் முக்கியம். நீங்க 2 டோஸும் போட்டால் தென் உங்களுக்கு இந்த COVID-19 இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட உங்களுக்கு வெரி மைல்டா வந்துட்டு போறது சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஹாஸ்பிட்டலைசேஷன் தேவை இருக்காது, ஆக்சிஜன் தேவை இருக்காது. இந்த சீரியஸ் இன்ஃபெக்ஷன் வர்ற வாய்ப்பு வந்து மிகவும் குறைவாக இருக்கிறது. இதிலே இந்த வேக்சின் தடுப்பு மருந்து விடயத்திலே இடைப்பட்ட ஒரு காலப்பகுதியில் அல்லது 2-3 வாரங்களுக்கு முற்பட்ட நிலவரத்தை நாங்கள் பார்த்தால் இந்த தடுப்பு மருந்துகளுக்கு ஒரு தட்டுப்பாடு ஏற்பட்டதை பார்க்கிறோம். அதிலும் ஃபைசர் தடுப்பு மருந்துகளை பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டது. அதன் பின்னர் உளவுக்கு சரி செய்யப்பட்டது. அப்பொழுதும் ஒரு ஏற்ற இறக்கமாக இருக்கிறது என்ற ஒரு செய்தியைத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரத்திலே இந்த தடுப்பு மருந்தை பெறுவதற்காக பதிவு செய்தலே பல சிக்கல்களை பொதுமக்கள் எல்லாம் எதிர்கொண்டார்கள். இப்பொழுது இந்த பதிவு செய்தல், தடுப்பு மருந்தை பெற்றுக்கொள்ளுதல், இந்த 2 நிலவரங்களும் எந்த அளவுக்கு சுமூகமாக இடம்பெறுகிறது, இந்த கட்டத்தில் இருக்கிறது? இப்பொழுது வந்து எங்களோட வேக்சின் சப்ளை வந்து கூட ரெகுலரா வந்துகொண்டு இருக்கிறபடியா மொடர்னா, ஃபைசர் வேக்சின்ஸ், நிறைய வேக்சினேஷன் கிளினிக்ஸ், பாப்அப் கிளினிக்ஸ், ஹாஸ்பிட்டல் மூலமாக, கம்யூனிட்டி சென்டர் மூலமாக, நிறைய கல்ச்சுரல் இவெண்ட்ஸ் மூலமாக எல்லா நெய்பர்ஹுட்ஸுக்கும் ஈஸியா அக்சஸ் பண்ணக்கூடுற மாதிரி நிறைய பாப்அப் கிளினிக்ஸ் அண்ட் வேக்சினேஷன் கிளினிக்ஸ் இருக்கிறது. இப்ப லாஸ்ட் 2 வீக்ஸா ஈவன் தோ உங்களுக்கு நிறைய வேக்சின் இருந்தால் கூட இப்ப மக்கள் வந்து போய் வேக்சின் எடுக்கிற வீதம் வந்து இப்ப கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது. அதுல ஒரு காரணம் வந்து அநேகமான ஆட்களுக்கு அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் டோஸ் போட்டாச்சு. இப்ப 12 வயதுக்கு மேற்பட்ட 80% கெனடியன்ஸுக்கு முதலாவது டோஸ் போட்டாச்சு. அண்ட் 60%க்கு மேல 12 வயதுக்கு மேற்பட்ட கெனடியன்ஸுக்கு 2 டோஸும் போட்டாச்சு. So that's actually very good compared to many other countries. Canada வந்து top 10ல இருக்கிறோம் vaccination rateல. So that's very very good. ஆனால் இந்த இப்ப ஒரு couple weeks-ஆ கொஞ்சம் இந்த வேக்சின் போய் எடுக்கிற வீதம் வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. அதுல இன்னும் ஒரு காரணம் வந்து இந்த மெசேஜிங்ல சில கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அதை நாங்கள் இன்னைக்கு கிளாரிஃபை பண்றது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இந்த மிக்சிங் டோசஸ். இந்த மிக்சிங் டோசஸ்ல நிறைய குழப்பங்கள், நிறைய தயக்கங்கள் இருக்கிறது. அது இன்றைய நிகழ்ச்சியோட பிரதானமான விடயம் என்றால், ஒன்று மருத்துவ ரீதியாக அதை எவ்வாறு எதிர்கொள்வது, அது சரியா தவறான ஒரு விடயம். இன்னொன்று
வெளிநாடுகளுக்கு செல்ல முடியுமா முடியாதா என்ற ஒரு நிலவரம். அவை நிச்சயமா. இரண்டையும் நாங்கள் பேசுவது சிறப்பாக இருக்கும். சொல்லுங்கள் அதை பற்றி. Okay. So in the mixing doses வந்து very confusing எல்லாருக்கும். even எங்களுக்கு கூட நாங்களே என்ன ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது எது சரியான ரெக்கமெண்டேஷன் கூட அடிக்கடி மாறுறபடியா எங்களுக்கு ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ் கூட அது குழப்பமாக இருக்கேக்கல ஜெனரல் பப்ளிக்கு இன்னும் அது கஷ்டமாக இருக்கும் இந்த எப்படி டிசைட் பண்றது. ஆனா இப்ப நாங்கள் இந்த Pfizer Moderna வேக்சினை பார்க்கும் பொழுது almost identical. இப்ப நாங்கள் Coke and Pepsi madri. So Coca-Cola and Pepsi madri. So they're made of the same molecules. Vela seira vidam vande exactly the same. Almost the same thing. Two different brand names. Ana ade vaccine, ade result that. Two different companies. So நீங்க Moderna Pfizer வந்து முதலாவது நீங்க Pfizer போட்டு இரண்டாவது Moderna போட்டா கூட இல்ல முதலாவது Moderna போட்டு இரண்டாவது Pfizer போட்டா கூட உங்களுக்கு அதே அந்த 90% plus coverage இருக்கு. இந்த வேரியன்ட்ஸுக்கும் similar coverage ரெண்டுக்கும் and hospitalization prevent பண்ணதுக்கும் same kind of coverage. So அது வந்து very safe to do. ஒன்று போடுறது. இதிலே ஒரு விடயம் மருத்துவ ரீதியாக இரண்டும் ஒரே வகையானது என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். முதலும் நிகழ்ச்சியின் போது அதனை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். இருந்தாலும் பலருக்கு அதில் ஒரு அச்சம் இருக்கிறது அல்லது புரிதல் இல்லாத ஒரு நிலை இருக்கிறது என்றால் அவர்களுக்கு மருத்துவ ரீதியாக அந்த ஆழமான தேடலோ அல்லது அதுக்கான நேரமோ எல்லோருக்கும் இருப்பதில்லை. இந்த விடயத்தில் ஒன்று மாறி அந்த மருந்தை மிக்ஸ் மச் என்ற அடிப்படையில் அதை பெற்றுக்கொள்ளுகின்ற பொழுது பக்க விளைவு கூடுதலாக இருக்கும் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இன்னொன்று நீங்கள் சொல்வது போல அது வீரியம் மிக்கது, அது எதிர்பார்த்தலை அதிகம் தருகிறது என்ற ஒரு செய்தி வருகிறது. ஆனால் அப்படியாக இருந்தால் ஏன் பக்க விளைவு பாதகமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வியும் வருகிறது அல்லவா? So அந்த சைட் எஃபெக்ட்ஸ் கூட வர்றது வந்து ஆக்சுவலி மிக்சிங் டோசஸால மட்டும் இல்ல, ரெண்டாவது டோஸுக்கு அநேகமான பேருக்கு ரெண்டாவது டோஸ் போடும் பொழுது சைட் எஃபெக்ட்ஸ் கூடவாக இருக்குது. ஏன்னா உங்க இம்யூன் சிஸ்டம் இன்னும் ஒரு பூஸ்ட் கொடுத்து உங்களுக்கு அந்த COVID-19 சிம்டம்ஸ் மாதிரி வரும். ஸோ பல பேருக்கு ரெண்டாவது டோஸ் போடைக்கல முதலாவது டோஸ் போடைக்கல மைல்ட் சைட் எஃபெக்ட்ஸ் இருந்திருக்கலாம். ஒரு சாதாரண ஹெடேக், ஒரு வெரி மைல்ட் காய்ச்சல் குணம் அப்படியான சிம்டம்ஸ் இருந்திருக்கலாம். ஆனா ரெண்டாவது டோஸுக்கு அது ஆல்மோஸ்ட் டபுள் சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கிறது. அது நீங்க Pfizer போட்டா கூட Moderna போட்டா கூட இல்ல மிக்ஸ் பண்ணி போட்டா கூட அதே மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். அப்ப ரெண்டாவது டோஸுக்கு பல பேருக்கு கூட சிவியரான ஹெடேக், காய்ச்சல், உடம்பு நோய், சில பேருக்கு சத்தி அப்படியான சைட் எஃபெக்ட்ஸ் ரெண்டாவது டோஸுக்கு முதலாவது டோஸை விட கூடதாக எங்களால பார்க்க முடியும். ஸோ அப்ப மிக்ஸ் பண்ணி போடேக்கல எல்லாரும் நாங்கள் ரெண்டாவது டோஸ் மிக்ஸ் பண்ணி போட்டபடியாத்தான் எங்களுக்கு இந்த கூட சைட் எஃபெக்ட்ஸ் வந்ததுன்ற ஒரு ஃபீலிங் இருக்கிறபடியா அது வந்து பல பேர் இந்த மைண்ட்ல இருக்கு. நீங்க மிக்ஸ் பண்ணி போடேக்கல உங்களுக்கு கூட சைட் எஃபெக்ட்ஸ் வருமாண்டு. ஆனா நாங்க எல்லா டைப்ஸ் ஆஃப் இது செய்திருக்கிறோம். Pfizer Moderna and then Moderna Pfizer மிக்ஸ் பண்ணி போட்டா கூட எல்லாருக்கும் ரெண்டாவது டோஸுக்கு அதே sort of more severe side effects இருந்தது. இதிலே அந்த இரண்டாவது தடவை பெறுகின்ற பொழுது நீங்கள் சொல்வது போல பக்க விளைவு சைட் எஃபெக்ட்ஸ் அதிகமாக இருக்கிறது, அதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என்று நீங்கள் சொன்னாலும் கூட இன்னொரு கருத்தும் இருக்கிறது. அவ்வாறு பக்க விளைவு வந்தால்தான் மருந்து வேலை செய்கிறது என்ற ஒரு பெறுதலும், அப்படி வரவில்லை என்றால் மருந்து வேலை செய்யவில்லை, உண்மையில் இவர்கள் ஊசிதான் போட்டார்களா என்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கிறது. அதிலும் சோசியல் மீடியாவில் இந்தியா போன்ற நாடுகளிலே மருந்துகள் உண்மையாக செலுத்தப்படுகின்றனவா என்ற சந்தேகம் வருகின்ற பொழுது இங்கேயும் அப்படி நடந்து விட்டது என்ற கேள்வி எல்லாம் வருகிறது. பக்க விளைவு வந்தால் தான் மருந்து வேலை செய்கிறதா அல்லது வரவில்லை என்றால் அவர்கள் உடல் ரீதியாக பலவீனப்பட்டவர்கள் என்ற பொருள் வருகிறதா? எது சரி? எப்படி அடையாளம் காண்பது? So அது அப்படி அண்டு இல்ல. யூசுவலி உங்களுக்கு when you're younger உங்களோட எல்லா வேக்சினுக்கும் உங்களோட பாடி வந்து வேக்சினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற வீதம், உங்களோட இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பாண்ட் பண்ற ஸ்ட்ரென்த்தும் வீதமும் வந்து கூட. அதனாலதான் நாங்க சின்ன பிள்ளைகளுக்கு குழந்தைகளா இருக்கேக்கல ஆல்மோஸ்ட் எல்லா வேக்சினையும் போட்டு விடுறது. அந்த நேரம் தான் அவைய இம்யூன் சிஸ்டம் வந்து வெரி ஸ்ட்ராங்கா ரியாக்ட் பண்ண மாட்டேன்.
அப்ப வயது போனவ as you get older நீங்க வேக்சின் போட்டால் கூட அந்த வேக்சின் வந்து much less effective. இப்ப நீங்க சின்ன வயதுல ஒரு வேக்சின் போடக்கல 80-90% எஃபெக்டிவ் ஆயிருக்கும் பொழுது அதே வேக்சினே நீங்க ஒரு older பர்சனுக்கு கொடுத்தா ஒரு 70-year-old 80-year-old வயது பர்சனுக்கு நீங்க கொடுத்தால் அது வந்து only maybe 60% அதே வேக்சின் 60% எஃபெக்டிவ் ஆயிருக்கும். ஏன்னா உங்களோட இம்யூன் சிஸ்டம் வயதால உங்களோட இம்யூன் சிஸ்டம் வந்து is not as strong. ஸோ அந்த வேக்சினுக்கு ரெஸ்பாண்ட் பண்ற வீதம் வந்து குறைவாக இருக்கும். ஸோ older people, some older peopleக்கு almost no side effects இருக்கலாம். ஸோ அது ஒரு காரணம். அது வந்து வேக்சின் ஸ்டில் உங்களுக்கு குட் ப்ரொடெக்ஷன் தரும். ஆனா உங்களோட இம்யூன் சிஸ்டம் நாட் as strong என்னபடியா அந்த ரெஸ்பான்ஸ் வந்து மைல்டா இருக்கும் இந்த வேக்சினுக்கு. ஸோ சில பேர் older peopleக்கு சைடு எஃபெக்ட்ஸ் குறைவாக இருக்கலாம். ரெண்டாவது வந்து பல பேருக்கு ஈவன் யங்கர் பீப்புளுக்கு பெருசா சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கேல. சில பேருக்கு வெரி சிவியர் 3 நாள் காய்ச்சல், வேலைக்கு போகாம முடியே இல்லாம இருந்தவ, சத்தி, காய்ச்சல், தலைடி அப்படியான சிம்டம்ஸ் இருந்திருக்கலாம். சில பேருக்கு வெரி மைல்ட், ஒரு மைல்ட் ஹெடேக், அடுத்த நாள் வேலைக்கு போக அதே மேபி சேம் ஏஜ் ஆகி கூட இருந்திருக்கலாம். பட் எல்லாருக்கும் அந்த வேக்சின் வேலை செய்யுது, உங்களுக்கு இம்யூனிட்டி கிடைக்கும். ஆனா ஒவ்வொரு பேருண்ட பாடியை பொறுத்தது சில பேருக்கு அந்த சைடு எஃபெக்ட்ஸ் கூடுதலாக இருக்கலாம். இட் டசன்ட் மீன் உங்களுக்கு அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கோ இல்லையோ, உங்களோட இம்யூன் சிஸ்டம் வேலை செய்தோ இல்லையோன்ற அப்படி இல்ல. நீங்க ஃப்ளூ ஷாட் கூட பல வருடங்களால நாங்க ஃப்ளூ ஷாட் ஒவ்வொரு வருஷம் போட்டு கொண்டு இருக்கிறோம். சில பேருக்கு சிவியர் ரியாக்ஷன் வர்றது ஃப்ளூ ஷாட்டுக்கு, காய்ச்சல், தலையடி, 2-3 நாள் உடம்புனோ, வேலைக்கு போகாம இருக்கலாம் 2 நாள். அண்ட் சில பேருக்கு அதே ஃப்ளூ ஷாட்டுக்கு ஒரு சிம்டமும் இருக்காது போட்டு முடிய. இது போட்டதோ அண்ட் ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு பேருண்ட உடம்பும் கொஞ்சம் வித்தியாசம். அந்த சைடு எஃபெக்ட்ஸ் வந்து சில பேருக்கு மைல்ட் சைடு எஃபெக்ட்ஸ், சில பேருக்கு சீரியஸ். ஆனா எல்லாருக்கும் நீங்க இந்த 2 வேக்சினேஷன் போட்டா எல்லாருக்கும் வெரி வெரி குட் கவரேஜ் இந்த COVID-19 வேக்சின் இன்ஃபெக்ஷன்ல இருந்து. சரி, இப்பொழுது முதலாவது கேள்வி, ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல தேசிய மட்டத்திலே முதலாவது தடுப்பூசியை பெற்றவருடைய சதவீதம் 80%, அவை 20% தான் மிகுதி இருக்கிறார்கள். ஒன்றாரியில் எடுத்துக்கொண்டால் 12 வயதுக்கு மேற்பட்ட 12 வயதுக்கு மேற்பட்ட என்றால் அதை குறிப்பிடாவிட்டால் கணக்கு பிழைத்து விடுவோம். அதே போன்று ஒன்றாரியிலும் கூட 79% மாணவர்கள் முதலாவது தடுப்பூசியை பெற்றிருக்கிறார்கள். அவை மிகுதி இருக்கக்கூடிய அந்த 20% என்பவர்கள் தான் இரண்டாவது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே பெற்றுக்கொண்டவர்கள் இந்த 80% மாணவர்கள் மன்னிக்கவும் அந்த இரண்டாவது தடுப்பூசியும் பெற்றுக்கொண்ட அந்த சதவீதம் இருக்கிறதானே 60 முதல் 65% மாணவர்கள், அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி, நாங்கள் எவ்வளவு காலம் இந்த தடுப்பூசிகளால் பாதுகாப்புடையவர்களாக இருப்போம்? ஃபுல்லி வேக்சினேட்டட் என்று இலகுவாக சொல்லிவிடலாம். ஆனால் எவ்வளவு காலத்துக்கு அந்த பாதுகாப்பு இருக்கும்? மூன்றாவதாக இன்னொரு தடுப்பூசியை பெற வேண்டுமா என்ற கேள்வி இருக்கிறது அல்லவா? அது ஒருத்தருக்கும் தெரியாது. ஏனென்றால் காலம் போகத்தான் எங்களுக்கு தெரியும் இந்த தடுப்பூசி எவ்வளவு நாள் ப்ரொடெக்ஷன் தருமண்டு. டெஃபினெட்லி so far இப்ப நாங்கள் பார்த்த ஃபுல்லி வேக்சினேட் பேஷண்ட்ஸ்ல பெருசா இன்ஃபெக்ஷன்ஸ் வராதபடியா, இல்னஸ் வராதபடியா so far good protection இருக்குது 6 months plus. பட் அதுக்கு முன்பு எவ்வளவு நாள் ப்ரொடெக்ஷன் தருதுன்னு இன்னும் எங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மருந்து ஃபைசர் உட்பட்ட நிறுவனங்கள் அந்த மூன்றாவது பூஸ்டர் என்று சொல்லப்படுகின்ற மருந்தளவை தயாரித்து வருகின்ற செய்திகளை பார்த்திருக்கிறோம். ஏற்கனவே ஃபைசர் அதுக்கான ஒரு பரிசோதனையில் ஏற்கனவே ஈடுபட்டு அதுக்கான முடிவுகளையும் அது அறிவித்திருக்கிறது. அவை அவ்வாறு வழங்கப்படுகின்ற பொழுது இந்த வேரியன்ட் என்று சொல்லப்படுகின்ற தெரிவுகளில் இருந்து கூடுதல் பாதுகாப்பு கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அவை ஏதோ ஒரு வகையிலே அடுத்தடுத்த கட்டத்திலும் கூட நாங்கள் தடுப்பூசிகளை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்பதுதான் இந்த செய்திகள் வெளிப்படுத்துகின்றன. மூன்றாவது பூஸ்டர் தேவைப்படும். 3வது 4வது 5வது மேபி இயர்லி தேவைப்படலாம், அல்லது every 3 years. It really depends in the variants பொறுத்தது. மற்றது எவ்வளவு தூரம், இதுதான் முதல் வருஷம் நாங்கள் வேக்சினேஷன் செய்தபடியா எங்களுக்கு இன்னும் அந்த எத்தனை நாள் ப்ரொடெக்ஷன் தருதுன்னு so far எங்களுக்கு சொல்ல முடியாது. பட் டெஃபினெட்லி இந்த ஃபியூச்சர் பூஸ்டர் தேவைப்படும் என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். ஆனா எப்ப அந்த பூஸ்டர் தேவைப்படும் என்று இன்னும் சொல்ல முடியாது. இதிலே இந்த மிக்ஸ் மேட்ச் என்று சொல்லப்படுகின்ற மொடர்னாவை பெற்றால் ஃபைசரை பெற்றால் மொடர்னா,
அஸ்ட்ராசெனகாவை முதல் தடவையாக பெற்றவர்கள் ஃபைசரையோ மொடர்னாவையோ பெற்றுக்கொள்ளலாம். அதில் பிரச்சனை இருக்காது என்று நீங்கள் மருத்துவ ரீதியாக சொன்னாலும் கூட நடைமுறை ரீதியாக பிரச்சனை வந்திருக்கிறது. வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை. இது பலருக்கு அச்சத்தை தோற்றுவிக்கிறது. நாங்கள் 2வது டோஸை பெற வேண்டும். ஏற்கனவே பெற்றவர்கள் கூட 2வது நாங்கள் பெற வேண்டுமா, தவிர்த்து விடலாமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. இது மருத்துவம் சார்ந்த கேள்வி அல்ல, நடைமுறை சார்ந்த கேள்வி. இதற்கு ஒரு மருத்துவராக உங்களிடமிருந்து தான் பதிலை எதிர்பார்க்கிறோம். ஸோ அப்படித்தான் நான் நினைக்கிறேன். பிரான்ஸ் ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டது, மிக்ஸ் பண்ணின டோசஸ் கனடா இந்த வரைக்கும் மிக்ஸ் பண்ணி டோசஸ் இருந்தால் நீங்க வர முடியாது, குவாரண்டைன் பண்ணணும். பொதுவாக ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்கின்ற பொழுது இந்த பிரச்சனை இருக்க போகிறது. ஆனால் இலங்கை போன்ற நாடுகளிலும் கூட இந்த சினோஃபார்ம் என்று சொல்லப்படுகின்ற அல்லது கோவேக்ஸ் என்று சொல்லப்படுகின்ற ஸ்புட்னிக் என்று சொல்லப்படுகின்ற மருந்துகளை பெற்றவர்கள் வெளிநாடுகளுக்கு மேற்குலக நாடுகளுக்கு செல்ல முடியாத ஒரு நிலையெல்லாம் வந்திருக்கிறது. அதே போன்றுதான் இந்த கேள்வி. ஆமாம். ஸோ ஃபார் கெனேடியன்ஸ்ல இருந்து பார்க்கும் பொழுது மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் இப்போ வந்து எங்களோட ஃபுல்லி வேக்சினேட்டட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் டோசஸ், நீங்க 2 டோஸ் இருந்தால் உங்களுக்கு அந்த குவாரண்டைன் ரூல்ஸ் அது எல்லாம் அது லிஃப்ட் பண்ணப்படும். பட் வேற நாட்டுல இருந்து கனடாக்கு விசிட் பண்ற டிராவலர்ஸ் வந்து கனடா இஸ் வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். எங்களுக்கு அப்ரூவ் பண்ணின 4 வேக்சினை தவிர நீங்க வேற வேக்சின் எடுத்திருந்தால் வேற கண்ட்ரீஸ்ல இருந்து இப்ப சைனா வேக்சின் அல்லது ரஷ்யன் வேக்சின் ஸ்பட்னிக் அப்படியான மற்ற வேக்சின்ஸ் வந்து பிகாஸ் அவங்க சோஃபார் எங்களுக்கு இருக்கிற அந்த ஸ்டடீஸ் இந்த டேட்டா வந்து எங்களோட 4 வேக்சின்ஸ் மாதிரி சேம் ப்ரொடெக்ஷன் கொடுக்காதபடியா அந்த டிராவலர்ஸ் வந்து அது ஃபுல்லி வேக்சினேட்டட் அண்ட் இது இருந்தால் கூட அந்த மெட்ட வேக்சின்ஸ் அந்த விடயத்திலே அரசு பார்த்துக் கொள்கிறது அந்த விடயத்தை. ஆனால் உள்ளுக்குள் கனடாவுக்குள் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பிரச்சனை. நாங்கள் மாற்றி எடுத்தால் வெளிநாட்டுக்கு செல்ல முடியாது என்பது தொடர்பில் ஏற்கனவே பெற்றுவிட்டவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இனிமேல் மருந்துகளை 2வது தடவையாக பெறப்போகிறவர்கள் சில வீடுகளில் தங்களுக்குரிய மொடர்னா பெற்றவர்களுக்கு மொடர்னா கிடைக்கவில்லை என்றால், ஃபைசர் பெற்றவர்களுக்கு ஃபைசர் கிடைக்கவில்லை என்றால் அதை பெறுவதிலே தாமதம் செய்கிறார்கள் அல்லது தயங்குகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன? ஸோ அது வந்து இப்ப கண்ட்ரி ஃபெடரல் மூலமாக அந்த லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணப்படுது. அனிமான கண்ட்ரிஸ் இப்ப இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் டோசஸ் எஸ்பெஷலி அந்த கனடால கிடைக்கிற வேக்சின்ஸ் வந்து மோஸ்ட் எஃபெக்டிவ் பண்ணபடியா இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் டோசஸ் அனிமான கண்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணினேன் அது ஃபுல்லி வேக்சினேட்டட். ஸோ அது கொஞ்ச நாள் எடுக்கும். என்னடா இது எல்லாம் புது ரூல்ஸ் சொன்னபடியா ஈவன் பிரான்ஸ் அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் டோசஸ் அக்செப்ட் பண்ணல முதல்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டு இந்த ஒரு நாளுக்கு பிறகு இல்ல கனடால இருந்து நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் போட்டா கூட நீங்கள் வரலாம் அந்த இது. ஸோ ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் வந்து ஒவ்வொரு கண்ட்ரியும் கொஞ்சம் வித்தியாசம். பட் மோஸ்ட் கண்ட்ரிஸ் வந்து நாங்கள் போடுற வேக்சின் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணினேன் அண்ட் ஆல்சோ இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் டோசஸுக்கு அப்ரூவ் பண்ணப்படும் மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரிஸ். ஆனா சில வேளை அது கொஞ்சம் நாள் எடுக்கும் அது எல்லா கண்ட்ரிஸும் அப்ரூவ் பண்றதுக்கு. இதிலே உயிரை காத்துக் கொள்வதா பயணங்களை மேற்கொள்வதா என்று தெரிய வருகின்ற பொழுது முதல் தெருவுக்கு தான் செல்ல வேண்டும், கிடைப்பதை பெற்றுக் கொள்ள வேண்டும். ஆனால் இப்பொழுது ஏற்ற இறக்கமாகத்தான் அந்த விநியோக நிலை இருக்கிறது. இன்று நாங்கள் செய்திகளை படித்தோம், சில மருத்துவ முகாம்கள் தடுப்பூசி வழங்கும் முகாம்கள் மூடப்பட போகின்றன என்றால் பொதுமக்களுடைய வருகை குறைவாக இருக்கிறது என்று செய்தி படிக்கிறோம். இன்னொரு புறத்திலே இன்னமும் குறிப்பிட்ட இடங்களுக்கு கூடுதலான முகாம்களை அமைத்து வேகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கின்றன. அதை போன்று மக்களை ஊக்குவிக்கின்ற செயல் திட்டங்கள் எல்லாம் இடம்பெறுகின்றன. இந்த நிலையிலே ஒருவர் தான் விரும்பிய ஏற்கனவே பெற்றுக்கொண்ட மருந்தை தவிர வேறொரு மருந்து இருக்கிறது என்றால் தனக்கு அது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு இன்னும் தனக்குரிய அந்த மருந்துக்காக காத்திருப்பது சரியா? So especially இப்ப இந்த வேரியன்ட்ஸ் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து லிஃப்ட் பண்ணும் படைக்கல. இப்ப நீங்க லாக்டவுன்ல இருக்கேக்கல அது கொஞ்சம் வித்தியாசம். ஏனென்றா நீங்கள் மற்றவையோட இன்டராக்ட் பண்ணாம நீங்க உங்களோட பபுளுக்குள்ள இருந்தா அது வந்து உங்களுக்கு பெருசா நீங்க வெயிட் பண்றதுல கூட பெருசா பாதிக்காம இருக்கலாம். பட் இப்ப வந்து எல்லாரும் வெரி ஓப்பனா இப்ப பழங்க தொடங்கியபடியா இப்ப நீங்கள் வெயிட் பண்றது ஈவன் 1 கிழமை 2 கிழமை வெயிட் பண்றது கூட இஸ் வெரி ரிஸ்கி. பிகாஸ் இந்த கேசஸ் கொஞ்சம் கொஞ்சமா கூடிக்கொண்டு போகல. இப்ப ஈவன் யூகே பார்த்தா there's many thousands a day new cases. So நாங்களும் அந்த many thousandக்கு வர்றதுக்கு கன நாள் எடுக்காது. So நீங்கள் உங்களோட
ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வேக்சினுக்கு நாங்க வெயிட் பண்ணுவோம்னு நீங்க வெயிட் பண்றதுல டெஃபினெட்லி ரிஸ்க் இருக்கு. ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த கேஸ் கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அண்ட் எவ்ரிபடிஸ் டயர்ட். ஓவர் 1.5 years நாங்கள் இந்த லாக்டவுன்ல இருந்து எல்லாருக்கும் கலை வந்துட்டு ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், எல்லாருக்கும் இப்ப சம்மர் நேரம் வெளியில போக ஆசையா இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட யூனோ சோஷியலைஸ் பண்ண, பார்க்க அப்படியெல்லாம் விருப்பங்கள் இருக்கலாம். பட் நீங்கள் 2வது டோஸ் போடாமல் இப்படியான ஃப்ரீயா நீங்கள் இருந்தால் டெஃபினெட்லி உங்களோட ரிஸ்க் வந்து ஸ்டில் தேர். ஸோ செகண்ட் டோஸுக்கு வெயிட் பண்றது இஸ் நாட் அ குட் ஐடியா. அண்ட் எந்த டோஸ் உங்களுக்கு இப்போ கூடுதலாக மெடர்னா இல்லது ஃபைசர் தான். ஸோ எந்த mRNA நீங்க போட்டா கூட 2 டோஸ் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது you will be fully vaccinated and fully covered, and almost 100% chance that you won't die of COVID or be hospitalized with COVID. இருந்தாலும் இப்பொழுது இந்த பரம்பல் என்று பார்க்கின்ற பொழுது திரிபடைந்த வைரஸினுடைய தாக்கம், வேரியன்ட் என்று சொல்லப்படுகின்ற தாக்கம் தான் அதிகமாக இருக்கிறது சொல்லுகிறார்கள். அதிலே டெல்டா வைரஸை பற்றி அதிகம் அறிந்திருக்கிறோம். அவர்கள் ஒரு அல்ஃபா, பீட்டா, காமா, டெல்டா என்று குறிப்பிட்டிருந்தாலும் டெல்டாவில் சில வித்தியாசங்கள் இருக்குமோ என்று தோன்றுகிறது. என்றால் இந்தியாவிலே அது அடையாளம் காணப்பட்ட காலப்பகுதியை நாங்கள் பார்க்கிறோம். டெல்லி உட்பட்ட பகுதிகளிலே மக்கள் பெருவாரியாக இறந்தார்கள். சுவாசிக்க முடியாமல், ஆக்சிஜன் இல்லாமல் தெருக்களிலே மடிந்து போனார்கள். அந்த காணொளிகள் எல்லாம் இன்னும் கண்ணுக்குள் நிற்கின்றன. ஆனால் மேற்குலகம் என்று வருகின்ற பொழுது அவ்வாறான ஒரு தாக்கத்தை அது ஏற்படுத்தவில்லை. பரம்பல் அடைகிறது, அதிக எண்ணிக்கையிலே பலர் பாதிக்கப்படுகிறார்கள் என்றிருந்தாலும் அந்த இறப்பு வீதம் குறைவாக இருக்கிறது. அவை இந்த டெல்டா வேரியன்ட்டிலும் கூட வித்தியாசங்கள் உள்ளனவா? டெல்டா வேரியன்ட் வந்து so far பெருசா வித்தியாசம் இல்ல. வேரியன்ஸே இப்ப அதுதான் அந்த வித்தியாசம், டெல்டா ஆல்பா அப்படி என்று. சோ இந்தியாவில் பரம்பலடைந்த அந்த டெல்டா வகைக்கும் அது மேலுத்தியத்தில் இப்பொழுது பரம்பல் அடைவதற்கும் இடையிலே ஏதாவது மாறுபாடு இருக்குமா, அல்லது இங்குள்ளவர்களுடைய அந்த இம்யூன் சிஸ்டம் வித்தியாசமாக இருக்கிறதா, என்ன காரணம்? So far நாங்க பார்த்த டெல்டா வேரியன்ட் ஒன்டாரியோக்கு வந்துட்டு, it's more than 50% of the new cases now. சிமிலரா தான் இருக்குது based on the studies. இந்தியால பார்த்த அதே டெல்டா வேரியன்ட் தான். பட் இந்த வித்தியாசம் வந்து நாங்கள் டெல்டா வேரியன்ட் எங்கட கண்ட்ரிக்கு வரும் பொழுது நாங்கள் very very aggressive வேக்சினேஷன் ப்ரோக்ராம்ல இறங்கிட்டோம். ஸோ டெல்டா வேரியன்ட் எங்கட ஒன்டாரியோக்குள்ள வரும் பொழுது நாங்கள் almost 50% vaccination rate reach பண்ணிட்டோம். ஸோ அது ஒரு வெரி முக்கியமான காரணம். 2வது காரணம் வந்து நாங்கள் டிராவல் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டபடியா. ஸோ இந்தியால இருந்து ஃபிளைட்ஸ், பாகிஸ்தான் இந்தியால இருந்து ஃபிளைட்ஸ், இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ் அதுல எல்லாம் வெரி ரெஸ்ட்ரிக்டடா இருந்தபடியா அந்த டெல்டா உங்களோட கண்ட்ரிக்குள்ள வர்ற வீதம் வந்து மிகவும் குறைவா இருந்தது, நியூ கேசஸ். அப்ப அதால எங்களால அதை குயிக்கா ஸ்டாப் பண்ண முடியுமா இருந்தது. அண்ட் நாங்கள் இப்பதான் ஸ்டெப் 3ல இந்த லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமா லிஃப்ட் பண்ணினபடியா. ஸோ வெரி வெரி நாங்கள் கனடா வந்து வெரி ஸ்ட்ரிக்ட் அண்ட் வெரி அக்ரெசிவா இருந்தபடியா தான் இந்த டெல்டா வேரியன்ட் பரவாம இருந்தது. பிளஸ் இந்தியா வந்து இட்ஸ் வெரி ஹெவிலி பாப்புலேட்டட், மக்கள் தொகை கணக்கவாக இருக்கிறபடியா எல்லாரும் கொஞ்சம் கூட கூட க்ளோஸா, நீங்க இந்த டெல்டா வேரியன்ட் ஸ்ப்ரெட் பண்ணின சிட்டிஸ் வந்து எல்லாரும் வெரி வெரி க்ளோஸ், very dense cities-ல தான் அந்த கூட கேசஸ் இருந்தது, ரைட்? இந்த northern countries அந்த spread இந்த countryside அப்படியான இதுல கேசஸ் மிகவும் குறைவாக இருந்தது, ரைட்? So இப்ப கனடா வந்து we're also அந்த heavily populated country and இல்ல, we're the second largest country size in படி, ஆனா அங்க பாப்புலேஷன் ஆக over 30 million என்னபடியா எல்லாரும் ஸ்ப்ரெட் அவுட் ஆயிருக்கிறபடியா அது வந்து ஸ்ப்ரெட் பண்ற விதம் ஆல்சோ குறைவாக இருந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஆனா our vaccination was very very good, and the successful vaccination program தான் இந்த டெல்டா வேரியன்ட்டை ப்ரிவென்ட் பண்ணி இருக்குது, இப்படி இந்தியா மாதிரி ஸ்ப்ரெட் பண்றதை ஸ்டாப் பண்றதுக்கு. இந்த கொரோனா வைரஸினுடைய ஆரம்ப காலகட்டத்திலே நாங்கள் பேசுகின்ற பொழுது பொதுவாக சொல்லப்பட்ட ஒரு விடயம், இது எவ்வாறு தீர்வுக்கு வரும், வீரியம் பெறுமா அல்லது தானாகவே மடிந்து விடுமா அல்லது தடுப்பூசிகளை வழங்குவதனூடாக அதனை கட்டுப்படுத்தி விடலாமா என்ற பல விடயங்களை பற்றி பேசியிருக்கிறோம். ஆனால் ஒரு கட்டத்திலே அது திரிவடைந்தாலும் கூட தானாகவே ஒரு கட்டத்தில் அது மடிந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பும் இருந்தது. ஆனால் நாங்கள் இப்பொழுது இத்தனை வகையான வேரியன்ஸை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். இன்னும் வந்து விடுமோ என்ற ஒரு பயம் அதிகமாக இருக்கிறது. இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? இது
இனிமேல் குறைவடையுமா? இந்த வேரியன்ட் ஒன்று அடையாளம் காணப்படுமாக இருந்தால் அதனுடைய வீரியம் குறைவடையுமா அல்லது வேகம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? I don't know. இப்ப பார்க்கும் பொழுது so far we think that COVID எங்களை விட்டு போற மாதிரி இல்ல. ம், 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 but basically இப்ப எல்லாரையும் நாங்கள் வேக்சினேட் பண்ணி fully vaccinated இருந்தால் ம், நாங்க வந்து இந்த flu virus மாதிரி இப்ப flu வந்து it used to kill a lot of people. பட் ம், இப்ப ஃப்ளூவால டெத் ரேட் வந்து மிகவும் குறைவு. ம். அது ஏனென்றா மெனி பீப்புளுக்கு இம்யூனிட்டி இருக்குது ஆம். ஒவ்வொரு வருஷம் வேக்சினேட் பண்றபடியா. ஸோ ம், அது மாதிரி மோஸ்ட் லைக்லி வாட் வில் ஹேப்பன் இஸ் கோவிட் ஃப்ளூ மாதிரி அந்த சீசனல் வைரஸ் மாதிரி ஃப்ளூ வைரஸ் கோல்ட் வைரஸ் மாதிரி ம், சர்க்குலேட் பண்ணி கொண்டு தான் இருக்கும். ம், யூனோ டிஃப்ரெண்ட் இயர்ஸுக்கு கூட சிவியர் சிம்டம்ஸாக இருக்கலாம். ஃப்ளூ மாதிரி டிஃப்ரெண்ட் இயர்ஸுக்கு கொஞ்சம் மைல்ட் சிம்டம்ஸாக இருக்கலாம் ஒவ்வொரு ம், சீசனுக்கு. ம். அநேகமாக எங்களுக்கு சீசனலி இயர்லி அல்லது எவ்ரி ஃபியூ இயர்ஸ் இந்த இம்யூனிட்டியை கீப் பண்ணுறதுக்கு அல்லது வேரியன்ஸை நாங்கள் மேட்ச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த அப்கிரேடட் வேக்சின் மாதிரி நாங்கள் பூஸ்டர் ஷாட்ஸ் எடுக்க வேண்டி வரும். ஆமாம். நீங்கள் இதை ஒரு மென்மையாக சாதாரணமாக சொல்லிவிட்டாலும் ஒரு ஆபத்தான விடயத்தை இந்த இறுதியான வரிகளில் சொல்லியிருக்கிறீர்கள் போல் இருக்கிறது. COVID-19 பல வருடங்கள் எடுக்கும் எங்களை விட்டு செல்வதற்கு என்று பொருள் படலாமா? ஆமாம். நிச்சயமாக. And we're very lucky in the West. ஏன் அதை கட்டுப்படுத்த முடியாதுன்னு நினைக்கிறீர்கள்? என்ன காரணம் அதை அழிக்க முடியாதுன்னு? Because viruses வந்து அநேகமான viruses எங்களால கம்ப்ளீட்டா அழிக்கிறது மிகவும் கஷ்டம். Because they're very advanced. நாங்கள் ஈவன் ஒரு சக்சஸோ வேக்சின் கிரியேட் பண்ணினா கூட அது வெரி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல மியூட்டேட் பண்ணி ஸ்ட்ராங்கரா வந்து ஸ்ப்ரெட் பண்ண மிகவும் ஃபாஸ்டா ஸ்ப்ரெட் பண்றபடியா அது வந்து எங்களால ஐ திங்க் 100% ஜீரோக்கு கொண்டு வர்றது மிகவும் கஷ்டம். பட் ஆல்சோ இப்ப we're very lucky in Canada. ஏன்னா எங்களுக்கு வேக்சின் ஃப்ரீயா கிடைக்கிறது. We have access to the best vaccines, the most effective vaccines. ஆனா அது very few countries இந்த நிலையில இருக்கிறது. அநேகமான countries வந்து even ஒரு few percent கூட the population vaccinate பண்ணாம இருக்குது. So even if we look at Japan, ஆப்பிரிக்க நாடுகளில் பல பகுதிகளுக்கு இன்னும் மருந்துகளை சென்று சேராத நிலையும் அல்லது ஒரு சில சதவீதம் தான் முதலாவது தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட நிலையும் இருக்கிறது. ஆனால் இப்பொழுது கனடாவிலும் கூட சொல்லப்படுகின்ற விடயம் என்னவென்றால் அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த 20% மாணவர்கள் அந்த இரண்டாவது தடுப்பூசியை பெற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தால் அவர்களால் கூட ஆபத்து வந்துவிடும், கனடாவிலேயே வந்துவிடும் என்று சொல்கிறார். அப்படியானால் உலகம் முழுவதிலும் கனடாவிலே தடுப்பூசி வழங்கப்பட்டு அமெரிக்காவிலே வழங்கப்பட்டு மேலத்திய நாடுகளில் மேற்குலகத்தில் வழங்கப்பட்டாலும் கூட ஏதோ உலகத்தின் ஒரு மூலையிலே இந்த தடுப்பூசிகள் வழங்கப்படாவிட்டால் அதனுடைய ஆபத்து எந்த அளவிலே இருப்பதாக நீங்கள் கணிப்பிடுகிறீர்கள்? நிச்சயமாக. because of international travel எல்லாரும் ஈஸிலியா டிராவல் பண்றபடியா அந்த கண்ட்ரியில மட்டும் இல்ல போய் வர்ற டிராவலிங்கால கூட இது மற்ற கண்ட்ரிஸுக்கும் திருப்பி ஸ்ப்ரெட் பண்ற வாய்ப்பு இருக்கிறது. So definitely it's going to take many years. Maybe COVID அப்பவும் எங்களோட இருக்கும். But நாங்கள் vaccination மூலமாக patients வந்து வருத்தம் sick ஆகாம ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணாம இருக்கிறது தான் இப்ப எங்களோட கோல். இதிலே கடந்த முறை உங்களோட நிகழ்ச்சி நடத்துகின்ற பொழுது ஒரு கேள்வியை நான் கேட்கவில்லை என்று நேயர்கள் ஆதங்கப்பட்டார்கள், கோபப்பட்டார்கள் என்றே சொல்லிக்கொள்ளலாம். மனதுக்குள் கோபப்பட்டிருப்பார்கள், ஆனால் ஆதங்கப்பட்டார்கள். இது குடிமக்கள் சார்ந்த கேள்வி. தடுப்பூசி மருந்து பெற்றுக்கொண்டால் இந்த ஆல்கஹால் மதுபானத்தை பயன்படுத்தலாமா, பயன்படுத்தக்கூடாதா, எத்தனை நாளுக்கு அதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி. நான் சொன்னது 3 கிழமை என்று சொல்லி வைத்திருக்கிறேன். நீங்கள் என்ன சொல்ல போறீர்கள் என்று தெரியவில்லை. So it depends. ஆல்கஹாலையும் தடுப்பூசியை மிக்ஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு ஸ்டடியும் இல்லை. So the only thing is நீங்க தடுப்பூசி போட்ட நாள் மேபி ஒரு 24-48 hours உங்களுக்கு காய்ச்சல், தலைவலி, சில பேருக்கு ஈவன் டயரியா, சக்தி, உடம்பு நோய் அப்படி போன்ற சிம்டம்ஸ் இருக்கலாம். ஸோ அந்த நேரம் உங்களுக்கு அந்த சிம்டம்ஸ் இருந்தால் நீங்கள் ஆல்கஹால் யூஸ் பண்ணினா உங்களுக்கு you feel worse, you won't feel well, right? இப்ப சத்தி எடுக்கும் பொழுது நீங்கள் ட்ரிங்க்ஸ் எடுத்தா உங்களுக்கு you will make it worse. So உங்களுக்கு சிம்டம்ஸ் இருந்தால் then usually we say ஒரு நாள் பார்த்து உங்களுக்கு காய்ச்சல் அந்த சிம்டம்ஸ் எல்லாம்
இல்லாம இருந்தா தென் நீங்கள் உங்களோட ட்ரிங்க்ஸை ரெஸ்யூம் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு காய்ச்சல், தலைவலி, சத்தி, டயரியா போன்ற சிம்டம்ஸ் இருந்தா தென் ஆல்கஹாலை அவாய்ட் பண்றது இஸ் a good idea. நான் படித்த அளவில் ஒவ்வொரு தரவுகள், ஒவ்வொரு மருத்துவத்துறை சார்ந்த தரவுகள், கட்டுரைகள் எல்லாம் வந்திருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டது போலத்தான் இந்த தடுப்பூசி பெறச் செல்கின்ற பொழுது 3 நாட்களுக்கு தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார்கள் என்று சொன்னார்கள். ஆனால் இன்னொரு தர்க்க ரீதியான கேள்வி என்னவென்றால், முதலாவது தடுப்பூசியோ அல்லது 2வது தடுப்பூசியை பெறுகின்ற பொழுது அது அந்த ஆன்டிபாடியை, பிறப்பொருள் எதிரியை உருவாக்குவதற்கு 2 முதல் 3 வாரங்கள் செல்லுகிறது என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் ஆமாம், சரி, 2 வாரம் என்றால் 2 வாரமும் அந்த மருந்து அந்த அந்த ஆன்டிபாடியை, பிறப்பொருள் எதிரியை தயாரிப்பதிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. உங்களுடைய உடலுக்குள் ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த கால பகுதிக்குள் நீங்கள் சொல்லுகின்ற அதற்கு இடையூறை தரக்கூடிய மதுபானம் உள்ளே செல்லுமாக இருந்தால், மதுசாரம் செல்லுமாக இருந்தால் அது தடங்கலாக இருக்கும் என்ற ஒரு தர்க்க ரீதியான விடயம்தான். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து என்ன? I don't think அது எடுக்கிறதால நீங்க உங்களோட இம்யூன் சிஸ்டம் ரெஸ்பான்ஸ் வந்து ஆகலம் அதை ஸ்டாப் பண்ண மாட்டேன். அஃப்கோர்ஸ் லைக் இன் மாடரேஷன், ரைட்? நீங்க 14 days கண்டினியூஸா ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கொண்டிருந்தா then maybe yes it will affect your immune system. பட் நீங்க ஒரு பார்ட்டிக்கு போய் ஒரு நாள் 2 நாள் ட்ரிங்க்ஸ் எடுத்தா அந்த வீக்கெண்ட் அல்லது டின்னரோட வைன் குடிச்சு அப்படியான இதண்டா I don't think it makes a difference உங்களோட இம்யூன் சிஸ்டம். எனக்கு தெரிந்து மதுபானம் அருந்த முடியாது என்பதற்காகவே தடுப்பூசி போடாமல் இருந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அதனால்தான் அந்த கேள்வி. So yeah, அப்படி பெருசா ஒரு டிஃபரன்ஸும் இல்ல உங்களோட இம்யூன் சிஸ்டத்துல. you can take drinks. உங்களுக்கு அந்த நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காய்ச்சல், நீங்கள் சொல்வது அந்த மாடரேட் ட்ரிங்கிங் என்ற ஒரு குறைந்த அளவிலான அளவு. ஆனால் இந்த மதுபானங்களை தொடர்ச்சியாக அதிகம் பாவிக்கின்றவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இந்த மருந்துகளை எடுக்கணும். So I mean அது ஒரு completely separate topic, right? So heavy drinking வந்து we know it causes a lot of இல்லை, நான் சொல்வது அடிக்கடி நாளாந்தம், நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல நாளாந்தமே அடிக்கடி மதுபானம் பாவிக்கின்றவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் தடுப்பூசியை பெற்றால் என்ன நடக்கும்? அவர்கள் தடுப்பூசியை பெற்றால் they still get protection தடுப்பூசியில இருந்து, and you can still continue to drink. There's no ஒரு ஸ்டடியும் இல்லை நீங்கள் வேக்சினை எடுத்து அண்டு அல்லது 14 நாளுக்கு நீங்க குடிக்க கூடாதுன்ற ஒரு ரூலும் இல்லை. அதான் கேள்வி. இது தொடர்பாக ஆராய்ச்சிகளே செய்யப்படாதன் காரணமாக இது அந்த கருத்து வருகிறதா, அல்லது சில வழிகளில் ஆராய்ச்சி செய்யப்பட்டிருந்தால் வேறு கருத்து வருமா? I don't know, but so far இப்ப நாங்க மற்ற வேக்சின்ஸை பார்க்கும் பொழுது, வேற வேக்சின்ஸை பார்க்கும் பொழுது அதுக்கு குடிக்கிறதுக்கு, ட்ரிங்க்ஸ் எடுக்கிறதுக்கும் வேக்சின் எஃபிகசி அஃபெக்ட் பண்றதும் இதுவரை அது ப்ரூவ் பண்ணப்படல. லைக் அதை சேஞ்ச் பண்ண இந்த ஆன்டிபயோட்டிக் கொடுக்கிறார்கள் தானே குளிசைகள், அது ஒரு டோஸ், ஒரு மருந்தளவு, ஒரு தொகுதி கொடுப்பார்கள். 7 நாள் 10 நாள் என்று கொடுக்கின்ற பொழுது அந்த காலப்பகுதிகளிலே பொதுவாக சொல்வது மதுசாரம் உட்சென்றால், மதுபானம் உட்சென்றால் அது இவர்களுடைய இந்த மருந்துடைய தொழில்பாட்டை பாதிக்கும் என்பது. அது அப்படி இருக்குமாக இருந்தால் இதுவும் அப்படி இருக்குத்தானே வேணும்? No, it's different. ஏனென்றால் ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து சில ஆன்டிபயோட்டிக்ஸ் தான் நீங்கள் ட்ரிங்க்ஸோட எடுக்கக்கூடாது. வெரி ஸ்பெசிபிக். அது ஏனென்றால் ஆல்கஹால் வந்து லிவர் மூலமாக அது மெட்டாபலைஸ் பண்ணும், அண்ட் சில ஆன்டிபயோட்டிக்ஸ் லிவர் மூலமாக அது மெட்டாபலைஸ் பண்ணும். சில ஆன்டிபயோட்டிக்ஸ் சில லிவர் மேக் பண்ற சில என்சைம்ஸ் அது பாதிப்படும். And alcohol, சில enzymes, to break it down you need a certain enzyme. So அந்த certain antibiotics, சில antibiotics தான் அந்த specific enzymes தேவைப்படும் இந்த antibiotics மெட்டாபலைஸ் பண்ணி அப்சார்ப் பண்றதுக்கு. அது நீங்கள் ட்ரிங்க்ஸ் எடுக்கும் பொழுது அந்த liver enzyme அஃபெக்ட் பண்ணும் alcohol. So சில antibioticsக்கு yes நீங்கள் ட்ரிங்க்ஸ் பாவிக்க கூடாது, ஏனென்றா அந்த antibiotics மெட்டாபலைஸ் பண்ற வீதமும் அந்த எஃபெக்டிவ்னஸும் குறைவாக இருக்கும். ஸோ அது முக்கியம். அல்லது ஈவன் அந்த ஆன்டிபயோட்டிக்ஸை பிரேக் டவுன் பண்ண இல்லாம அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் இந்த டோஸ் உங்களோட பிளட்டுக்குள்ள இன்னும் கூடுதலாக இருக்கும். ஏன்னா உங்களோட லிவர் அதை பிரேக் டவுன் பண்ணாம so it would not be it would too high dose ஆயிருக்கும்.
ஸோ அப்படியான சைடு எஃபெக்ட்ஸ் தான் சில ஆன்டிபயோட்டிக்ஸ் நீங்கள் ட்ரிங்க்ஸோட இருக்கக்கூடாது. எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் இல்லை, சில ஆன்டிபயோட்டிக்ஸ் அந்த ஸ்பெசிஃபிக்லி அந்த லிவர் எப்படி மெட்டாபலைஸ் பண்ணுதோ அந்த ஸ்பெசிஃபிக் மாலிக்யூலர் என்சைம் அப்படி போன்ற ஆன்டிபயோட்டிக்ஸ் எஸ் நாங்க சொல்றோம் ஸ்பெசிஃபிக்கா அது போட்டு இருக்கு நீங்கள் அல்கஹால் எடுக்கக்கூடாதுண்டு. ஆனா அது எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் இல்ல, இட் டிபெண்ட்ஸ். அது நீங்கள் பிரிஸ்கிரைப் பண்ண டாக்டர்கிட்ட கிளாரிஃபை பண்ணலாம். சரி சரி. இருந்த போதிலும் உங்களுடைய பதில் குடிமக்களை காப்பாற்றி இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவாக நாங்கள் இன்று கொஞ்சம் ஆசுவாசமாக பேசுகிறோம். கடந்த 1.5 வருடங்களாக நாங்கள் பேசிய நிலையிலிருந்து காரணம் இப்பொழுது இருக்கக்கூடிய எண்ணிக்கையும் அல்லது ஒரு இயல்பு வாழ்க்கை தொடர்பான ஒரு நம்பிக்கையும் தான். ஆனால் மீளவும் அடுத்த ஒரு அலை வந்துவிடக்கூடாது, அதனால் ஆபத்து வந்துவிடக்கூடாது என்ற ஒரு அச்சம் அடிமனதில் இருக்கிறது. அதனை வைத்துக்கொண்டு நிறைவாக நீங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன? The other important thing நாங்கள் கதைக்க தவறிவிட்டோம். இது வேக்சினேஷன் பிள்ளைகளுக்கு கொடுக்கும் பொழுது. ஸோ இப்ப கிட்டடியில தான் நாங்கள் 12 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு இந்த ஃபைசர் வேக்சின் அப்ரூவ் பண்ணி இருக்குது. அதுல நிறைய பேருக்கு தயக்கமா இருக்குது. ஏனென்றா கொஞ்சம் கேசஸ் வந்து நாங்கள் பார்த்திருக்கிறோம், எஸ்பெஷலி செகண்ட் டோஸ் போடும் பொழுது ஃபைசர் அல்லது மெடர்னா, பட் இப்ப 12+க்கு ஃபைசர் தான் அப்ரூவ் பண்ணி இருக்குது. சில பேருக்கு வந்து வேக்சின் போட்டு ஒரு ஃபியூ டேஸ்க்கு பிறகு, பிகாஸ் எங்களோட பாடி வந்து COVID-19 இன்ஃபெக்ஷன் மாதிரி அந்த சிம்டம்ஸ் வரும், தலையடி, காய்ச்சல், உடம்பு நோ. சில பேருக்கு COVID-19 வேக்சினுக்கு எஸ்பெஷலி யங் பீப்புளுக்கு இந்த ஹார்ட்டை சுத்தி ஒரு இன்ஃப்ளமேஷன், we call it pericarditis or myocarditis. அது 1 in 6,000 patients இந்த வேக்சின் போட முடிய first 2 to 5 daysக்குள்ள இந்த symptoms வருது, இந்த myocarditis, pericarditis. அந்த symptoms வந்து chest pain and shortness of breath. ஸோ மூச்சு விட கஷ்டமும் நெஞ்சு நோவும் இந்த வேக்சின் போட்டு ஒரு ஃபியூ டேஸுக்குள்ள, எஸ்பெஷலி யங் பீப்புள், ஸோ ஏஜ் 12+ to about 25-26 ஏஜ்ல 1 in 6,000 யூத்துக்கு இந்த சிம்டம்ஸ் வருது. ஸோ அது வரும் பொழுது நீங்க எமர்ஜென்சிக்கு போனால் நாங்கள் அந்த ஹார்ட் டெஸ்ட், ECG அதில் செய்யும் பொழுது அந்த pericarditis, myocarditis diagnose பண்ண முடியும். It's not a serious thing. எல்லாருக்கும் அது மிகவும் பயமாக இருக்கும், ஏனென்றா இட்ஸ் இன்ஃப்ளமேஷன் அரவுண்ட் த ஹார்ட் அண்ட் இட்ஸ் நாட் அ ஹார்ட் அட்டாக். பட் இட் பேசிக்லி இந்த உங்களோட இம்யூன் சிஸ்டம் வெரி ஸ்ட்ராங், அண்ட் யங் பீப்புளுக்கு வெரி ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும் பொழுது இந்த இம்யூன் சிஸ்டம் வந்து இந்த இன்ஃப்ளமேஷன் வந்து வெரி ஸ்ட்ராங் ரெஸ்பான்ஸ் கொடுக்கும். இப்ப ஒரு வேக்சினுக்கு காய்ச்சல் வர மாதிரி இன்ஃப்ளமேஷன், எங்களோட ஹார்ட்டை சுத்தி இந்த இன்ஃப்ளமேஷன் வருது இந்த வேக்சினுக்கு. ஸோ அது வந்து நாங்கள் வெரி ஹை டோஸ் ஆன்டி இன்ஃப்ளாமட்டரி, அட்வில், ஆஸ்பிரின் போன்ற வெரி ஸ்ட்ராங் டோஸ் கொடுத்து ஒரு ஃபியூ டேஸுக்கு பிறகு அது ட்ரீட் பண்ண முடியும். அவ்வளவுதான் அந்த ட்ரீட்மெண்ட். நாங்கள் ஹார்ட் அல்ட்ராசவுண்ட் பண்ணி அதால டயக்னோஸ் பண்ண முடியும். ஸோ அந்த சிம்டம்ஸால நிறைய பேருக்கு சில வேளை, எஸ்பெஷலி யங் பீப்புள், பிள்ளைகளுக்கு இந்த வேக்சின் போடுறது சேஃபோ, இந்த ஹார்ட் ப்ராப்ளம் வருமோன்னு தயக்கம் இருக்கலாம். பட் இட்ஸ் வெரி சேஃப். ஃபியூ டேஸுக்கு இந்த சிம்டம்ஸ் வரலாம். உங்களுக்கு வேக்சின் போட்டு முடிய யங் பீப்புளுக்கு செஸ்ட் பெயின், நெஞ்சு நோய் அல்லது மூச்சு விட கஷ்டம் இருந்தா கட்டாயம் வந்து செக் பண்ண, எமர்ஜென்சியில செக் பண்ணினா வெரி ஈஸியா நாங்கள் ECG, பிளட் ஒர்க் மூலமாக இதை டயக்னோஸ் பண்ண முடியும். And we also seen that nobody has died from this. And also follow-up-க்கு பார்க்கல permanent heart problems அப்படி ஒன்றும் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. இப்போ காய்ச்சல் வந்து போற மாதிரி ஒரு ஃபியூ டேஸுக்கு இந்த சிம்டம்ஸ் இருக்கலாம். ஸோ அதால பல பேர் இந்த 2வது டோஸ் or even first dose young peopleக்கு எடுக்க தயங்குவினா. ஸோ அதை பற்றி மென்ஷன் பண்ற முக்கியம் இதுல. அதை தெளிவுபடுத்தியமைக்கு நன்றி. அதனோடு தொடர்பட்டதாக இன்று கேள்வியும் வைத்துவிட்டு நாங்கள் நிறைவு கொண்டு வருவோம். 12 வயதுக்கு கீழ்ப்பட்டவர்களுக்கு எதிர்காலத்திலே தடுப்பூசி செலுத்த வேண்டிய நிலை வருமா? நிச்சயமாக. இப்ப ஃபைசர் வந்து many thousands of patients 6 மாதத்துல இருந்து 12 வயது மட்டும் ஸ்டடிஸ் நடந்து கொண்டு இருக்குது. பல thousands of patients, mostly in the US, இந்த ஏஜ் கேட்டகரியில ஆல்ரெடி வேக்சின்ஸ் போட்டாச்சு 2 டோஸும். ஸோ அந்த ஸ்டடிஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் ஐ திங்க் நெக்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்ல, அன்ஃபார்ச்சுனேட்லி பிள்ளைகள் ஸ்கூல் தொடங்குறதுக்கு இடையில அது நடக்க மாட்டுது. பட் ஹோப்ஃபுல்லி லேட் ஃபால் அல்லது ஏர்லி வின்டர்
younger kids, including my children, were waiting. So Health Canada வந்து approve பண்ணும் பொழுது அந்த நேரம் சின்ன பிள்ளைகளுக்கும் இந்த Pfizer vaccine clinics will probably start. சரி, நிறைவாக நான் ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி, இயல்பு வாழ்க்கைக்குள் எதிர்காலத்தில் ஆபத்தை தவிர்க்க வேண்டுமாக இருந்தால் நீங்கள் மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்ன? நிறைவாக அங்கட only solution வந்து இந்த vaccination தான். Definitely நீங்கள் ஒரு vaccine போட்டால் you're not fully protected. We've seen நிறைய patients வந்து even severe COVID-19 infection admit பண்ணி oxygen தேவைப்படின just even one dose போட்டு அவனுக்கு confident தங்களால எல்லா திருப்பி normal activities resume பண்ண முடியுமாண்டு. பட் நிச்சயமாக உங்களுக்கு fully vaccination தேவை என்றால் 2 டோஸும் தேவை. So தயங்காம நீங்கள் நிறைய vaccination clinics எல்லா இடமும் உங்களுக்கு accessible இருக்குது. So definitely ரெண்டாவது டோஸை மறக்காம the sooner you get it, the sooner நாங்கள் Canada as a whole நாங்கள் COVID-19 infection-ஐ குறைக்க முடியும். எஸ்பெஷலி இப்போ எல்லாம் திறக்கும் பொழுது definitely இந்த cases வந்து கூடுற வீதம் நாங்கள் எல்லாரும் ரெண்டாவது டோஸ் போட்டால் நிச்சயமாக எஸ்பெஷலி பிள்ளைகள் வந்து ஸ்கூல் தொடங்கும் பொழுது சேஃபா போக வேண்டும் என்ற ஆதங்கத்தோட எல்லா பேரண்ட்ஸும் இருக்கிறோம். ஸோ the only way for us நாங்கள் எங்களோட பிள்ளைகளை திருப்பி சேஃபா ஸ்கூலுக்கு அனுப்ப முடியும் என்றால் இந்த கேசஸ் வந்து குறைவாக இருக்க முடியும். நிச்சயமாக எல்லா பேரண்ட்ஸும் அக்ரி பண்ணுவீங்க, இன்னும் ஒரு ஸ்கூல் லாக்டவுன் வரக்கூடாதுன்னு எல்லாரும் ஹோப் பண்ணி கொண்டிருக்கேன். ஸோ the only way நாங்கள் இதை அவாய்ட் பண்றது வந்து as much as we can 12+ everybody fully vaccinated 2 doses எடுத்தா தான் எங்களால் செப்டம்பருக்கு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு திருப்பி போக முடியும் and எங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை ரெஸ்யூம் பண்ண முடியும். சரி, நன்றி டாக்டர் கண்ணா வேலா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விவரங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டு வைக்க நாங்கள் மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே பேசிக்கொள்வோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.